ஓம் சாந்தி. ஜனவரி 28, 2025 காலை முரளி பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, திறமை சித்தி அடைவதற்கு எப்பொழுதும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். தீய சகவாசத்திலிருந்தும் மாயையின் புயல்களிலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கேள்வி: நீங்களும் செய்ய வேண்டிய எந்த சேவையை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்காக செய்கிறார்? பதில்: தனது அன்பிற்கு இனிய குழந்தைகள் என்று தந்தை உங்களை அழைத்து உங்களை வைரங்கள் ஆக்குவதைப் போன்று குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய இனிமையான சகோதரர்களை வைரங்களாக ஆக்க வேண்டும். இதில் சிரமம் கிடையாது. அவர்களிடம் கூறுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், நீங்கள் வைரங்களைப் போன்று ஆகுவீர்கள். கேள்வி: தனது குழந்தைகளுக்கு தந்தை கொடுத்துள்ள கட்டளை எது? பதில்: குழந்தைகளே, இந்த உண்மை வருமானத்தை சம்பாதித்து ஏனையோரும் அதனை செய்ய தூண்டுங்கள். எவரிடமிருந்தும் கடன்களை பெறுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. பாடல்: இப்பாவ உலகிலிருந்து எங்களை தொலைவாக ஓய்வும் சௌகரியமும் உள்ள பூமிக்கு அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. புதிய உலகிற்கு செல்ல இருக்கின்ற இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை காலை வணக்கம் கூறுகிறார். இவ்வுலகிலிருந்து மிக தொலைவான இடத்திற்கு செல்லப் போகிறீர்கள் என்பதை உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எங்கே செல்லப் போகின்றீர்கள்? உங்கள் இனிமையான மௌன இல்லத்திற்காகும். ஆத்மாக்களாகிய நாங்கள் மௌனதாமமான அங்கிருந்தே வந்தோம். அது மிக தொலைவில் உள்ளது. அது அசரீரி உலகம். இது பௌதீக உலகம். அதுவே ஆத்மாக்களாகிய எங்களின் வீடாகும். தந்தையை தவிர வேறு எவராலும் எங்களை திரும்பவும் அவ்வீட்டுக்கு அழைத்துச் செல்ல முடியாது. பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் ஆன்மீக சேவையை செய்கிறீர்கள். உங்களுக்கு இதை கற்பித்தவர் யார்? உங்களை தொலைதூரத்திற்கு அழைத்துச் செல்கின்ற தந்தையே ஆவார். எத்தனை பேரை அவர் தொலைதூரத்திற்கு அழைத்துச் செல்வார்? எண்ணற்ற ஆத்மாக்களை. ஒரே ஒரு வழிகாட்டிக்கு சொந்தமான குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருமே வழிகாட்டிகள் ஆவீர்கள். உங்கள் பெயரே பாண்டவ சேனையாகும். அனைவருக்கும் தொலைதூரம் செல்லும் பாதையை குழந்தைகளாகிய நீங்கள் காட்டுகிறீர்கள். மன்மனா பவ மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா, எங்களை இவ்வுலகிலிருந்து தொலைதூரத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். புதிய உலகில் நீங்கள் இதை கூற மாட்டீர்கள். இங்கு ராவணனின் ராஜ்யம் உள்ளதால் நீங்கள் கூறுகிறீர்கள், எங்களை இங்கிருந்து மிக தொலைவிற்கு அழைத்துச் செல்லுங்கள். இங்கு சௌகரியம் கிடையாது. அதன் பெயரே துன்ப பூமி ஆகும். தந்தை உங்களை தடுமாறி தெரியச் செய்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தந்தையை தேடி பெருமளவில் தடுமாறினீர்கள். தந்தையே கூறுகிறார், நான் மறைமுகமாக உள்ளேன். இக்கண்கள் மூலம் என்னை எவராலும் பார்க்க முடியாது. கிருஷ்ணரின் ஆலயங்களில் அவருடைய மரத்தாலான பாதுகைகளை கீழே விழுந்து வணங்குவதற்காக வைத்துள்ளார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் விழுந்து வணங்குவதற்கு எனக்கு கால்கள் இல்லை. எனது அன்பிற்கு இணைய குழந்தைகளே என்றே நான் உங்களை அழைக்கிறேன். நீங்கள் ஏனையோருக்கும் கூறுகிறீர்கள், இனிய சகோதரர்களே, பரலோக தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அவ்வளவே. வேறு சிரமம் கிடையாது. தந்தை உங்களை வைரங்கள் போன்று ஆக்குவதைப் போன்று குழந்தைகளாகிய நீங்களும் ஏனையோரை வைரங்கள் ஆக்க வேண்டும். மனிதர்களை எவ்வாறு வைரங்கள் போன்று ஆக்குவது என நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாடகத்துக்கு ஏற்ப தந்தை வந்து ஒவ்வொரு கல்பத்தினதும் சங்கமத்தில் எங்களுக்கு கற்பிக்கிறார். பின்னர் நாங்கள் ஏனையோருக்கு கற்பிக்கிறோம்.
தந்தை எங்களை வைரங்களாக ஆக்குகின்றார். இஸ்மாயிலின் குருவாகிய அகான்கான் தங்கம் வெள்ளி வைரங்களை வைத்து துலாபாரம் நிறுத்தப்பட்டார். நேரு தங்கத்தை வைத்து நெருக்கப்பட்டார். இப்பொழுது அவர்கள் எவரையும் ஒரு வைரமாக ஆக்குவதில்லை. தந்தை உங்களை வைரங்களைப் போன்று ஆக்குகிறார். நீங்கள் அவரை எதை கொண்டு நிரப்பீர்கள்? வைரங்கள் போன்றன மூலம் நீங்கள் செய்ய போவது என்ன? உங்களுக்கு அவை தேவையில்லை. அம்மக்கள் குதிரை பந்தயங்கள் போன்றவற்றில் அதிக அளவு பணத்தை வீணடிக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் கட்டடங்கள், சொத்துக்கள் போன்றவற்றை கட்டுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களோ ஓர் உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள். நீங்கள் எவரிடம் இருந்தேனும் கடன் வாங்கினால் நீங்கள் அவருக்கு 21 பிறவிகளுக்கு திருப்பிக் கொடுக்க நேரிடும். எவரிடம் இருந்தும் கடன் பெற உங்களுக்கு உரிமை கிடையாது. இப்பொழுது உழைக்கும் வருமானங்கள் அனைத்தும் பொய்யானவையும் முடிவடைய உள்ளன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நான் வைரங்களை பெறவிருந்தேன் என்பதை நான் கண்டபோது நான் எண்ணினேன், இச்சிப்பிகளைக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் ஏன் தந்தையிடம் இருந்து என்னுடைய எல்லையற்ற ஆஸ்தியை பெறக்கூடாது? எப்படியாயினும் உண்பதற்கு போதுமான அளவு இருக்கும். ஒரு கூற்று உள்ளது, சதா கொடுத்து கொண்டிருப்பவர்களின் கரங்களே முதலாம் இலக்கத்தை அடைகின்றன. பாபா பங்கு தரகர், ஸ்டாக் புரோக்கர் என்றும் அழைக்கப்படுகிறார். தந்தை கூறுகிறார், நான் உங்கள் பழைய பொருட்களை பெற்று அவற்றை புதியவற்றுடன் பரிமாற்றம் செய்கிறேன். சிலர் இறக்கும் பொழுது அவர்களுடைய உடைமைகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட பிராமண குருக்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. தந்தை கூறுகிறார், நான் உங்களிடம் இருந்து எதை பெறுகிறேன்? இந்த உதாரணத்தை பாருங்கள். ஒரு திரௌபதி மட்டும் இருக்கவில்லை, நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் ஆகிறீர்கள். பலர் அழைக்கிறார்கள், ஓ பாபா, துகில் உரியப்படுவதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். பாபா அதிக அளவு அன்புடன் விளங்கப்படுத்துகிறார். குழந்தைகளே, உங்களின் இந்த இறுதி பிறவியில் தூய்மையாக இருங்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, என்னுடைய குடும்ப கௌரவத்தை பேணுங்கள். உங்கள் குலப்பெயரை அவதூறு செய்ய வேண்டாம். தந்தை உங்களை வைரங்களாக ஆக்குகின்றார் என்னும் தூய போதிகை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு கொண்டிருக்க வேண்டும். தந்தை இவரையும் ஒரு வைரமாகவே ஆக்குகின்றார். நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். இந்த பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாது. நான் உங்கள் குரு அல்ல. அவர் எனக்கு கற்பிப்பவற்றை பின்னர் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீங்கள் ஒரு வைரம் போலாக விரும்பினால் தந்தையை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் தேவர்களை பலர் பூஜித்த போதிலும் அவர்களின் புத்தியோ அவர்களின் வேலை அல்லது வியாபாரம் போன்றவற்றிலேயே அலைந்து திரிகின்றன. ஏனெனில் அதனூடாக அவர்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். பாபா தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். என்னுடைய புத்தி இங்கும் அங்கும் அலைந்த போது நான் என்னையே கிள்ளி ஏன் இவ்விடயங்களை நினைவு செய்கின்றேன் என்று கேட்பதுண்டு. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை உங்களை மீண்டும் மீண்டும் மறக்கச் செய்கிறாள். அவள் உங்களை மீண்டும் மீண்டும் குத்துகிறாள். மாயை உங்கள் புத்தியின் யோகத்தை துண்டிக்கிறாள். இவ்விதமாக நீங்கள் உங்களுடன் பேச வேண்டும். தந்தை கூறுகிறார், இப்பொழுது நிலையங்களை திறந்து உங்களுக்கும் ஏனையோருக்கும் நன்மை செய்ய வேண்டும். பல குழந்தைகள் வினவுகிறார்கள், பாபா, இன்ன இடத்தில் நாங்கள் ஒரு நிலையத்தை ஆரம்பிக்க முடியுமா? தந்தை கூறுகிறார், நான் அருள்பவர், எனக்கென எதுவும் தேவையில்லை. இக்கட்டடங்கள் போன்றன அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்காகவே. சிவபாபா உங்களை வைரங்களாக ஆக்குவதற்கு வந்துள்ளார். நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு மட்டுமே பயன்படுகிறது. இவர் சிஷ்யர்களை கொண்டிருக்கும் ஒரு குரு அல்ல. கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் குழந்தைகள் மட்டும் தங்குவதற்கானவை.
ஆம், அவற்றை கட்டுபவர்கள் இங்கு வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய கட்டிடத்தில் தங்கிக் கொள்வதற்கான உபசரிப்பு வழங்கப்படுகிறது. சிலர் கூறுகிறார்கள், நாங்கள் ஏன் புதிய கட்டிடத்தில் தங்க வேண்டும்? நான் பழைய கட்டடத்தையே விரும்புகிறேன். நீங்கள் வாழும் அதே விதமாகவே நாங்கள் வாழ்வோம். இது கொடுக்கப்பட்டு விட்டதை பற்றிய அகங்காரம் எங்களிடம் கிடையாது. அங்கு பாப்தாதா வசிக்கவில்லை எனில் நாங்கள் ஏன் வசிக்க வேண்டும்? உங்களுடன் வசிக்கவே நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் எந்த அளவிற்கு உங்கள் அருகில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நன்றாக இருக்கும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் முயற்சி செய்யும் அளவிற்கு சந்தோஷ பூமியில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோருவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஸ்வர்க்கத்திற்கு செல்வீர்கள். பாரதம் தூய புண்ணிய ஆத்மாக்களின் பூமியாக இருந்தது என்பதை பாரத மக்கள் அறிவார்கள். அங்கு பாவத்தின் பெயர் கூட இருக்கவில்லை. இப்பொழுது அனைவரும் பாவாத்மாவாக ஆகியுள்ளார்கள். இது ராவணனின் ராஜ்யமாகும். ராவணன் சத்தியுகத்தில் இருப்பதில்லை. ஒரு கல்பத்தின் பின்னர் மீண்டும் ராவண ராஜ்யம் இருக்கும். தந்தை அதிக அளவு விளங்கப்படுத்துகிறார். இருந்தும் இன்னமும் உங்களால் புரிந்து கொள்ள இயலாதுள்ளது. ஒவ்வொரு கல்பமும் அதே விடயமே நடைபெறுகிறது. இது புதியதல்ல. நீங்கள் கண்காட்சிகளை நடத்தும் பொழுது பலரும் வருகிறார்கள். அவர்களில் பலர் பிரஜைகள் ஆகுவார்கள். வைரங்கள் போன்று ஆகுவதற்கு காலம் எடுக்கிறது. அவர்கள் பிரஜைகள் ஆகினால் கூட அதுவும் நல்லதே. இப்பொழுது அனைவருக்கும் கணக்கு தீர்க்கும் காலமாகும். அனைவருடைய கணக்குகளும் தீர்க்கப்பட்டு வருகின்றன. திறமை சித்தி அடைபவர்களைக் கொண்டே 8 மணிகளின் மாலை உருவாக்கப்படுகிறது. திறமை சித்தி அடைபவர்களைக் கொண்டே 8 மணிகளின் மாலை உருவாக்கப்படுகிறது. 8 மணிகள் மட்டுமே முதலாவது மாலைக்குள் செல்கிறார்கள். அவர்கள் தண்டனையை அனுபவம் செய்யாமலே தங்கள் கர்மாதித்த நிலையை அடைகிறார்கள். பின்னர் 108 மணிகளின் மாலை உள்ளது. அவர்கள் வரிசை கிரமமாக இருப்பார்கள். இந்நாடகம் அனாதியாக முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. நீங்கள் இதை பற்றற்ற பார்வையாளர்களாக அவதானித்து யார் சிறந்த முயற்சிகளை செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். சில குழந்தைகள் இறுதியில் வந்து தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறார்கள். இவ்விதமாக தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றினால் நீங்கள் திறமை சித்தியடைந்து 8 மணிகளின் மாலைக்குள் செல்வது சாத்தியமாகும். ஆம், நீங்கள் முன்னேறி செல்கையில் சில சமயங்களில் தீய சகுனங்கள் இருப்பதும் சாத்தியமே. அனைவரும் எழுச்சி வீழ்ச்சி என்னும் ஸ்திதிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும். இது ஒரு வருமானமாகும். சில சமயங்களில் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஏனைய சமயங்களில் உங்கள் சந்தோஷம் குறைந்து உள்ளது. மாயையினதும் தீய சகவாசத்தினதும் புயல்கள் உங்களை பின்னோக்கி தள்ளி உங்கள் சந்தோஷத்தை இழக்கச் செய்கின்றன. நல்ல சகவாசம் உங்களை அக்கறை சேர்க்கிறது. நல்ல சகவாசம் உங்களை அக்கறை சேர்க்கிறது என்றும் தீய சகவாசம் உங்களை மூழ்கடிக்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. ராவனின் சகவாசம் உங்களை மூழ்கடிக்கிறது. ராமரின் சகவாசம் உங்களை அக்கறை சேர்க்கிறது. ராவணனின் கட்டளைகளை பின்பற்றியதால் நீங்கள் அதை போன்று ஆகினீர்கள். தேவர்கள் பாவ பாதையில் வீழ்கிறார்கள். அவர்களுடைய அத்தகைய தீய படங்களை மக்கள் காட்டியுள்ளார்கள். அவை அவர்கள் பாவ பாதையில் சென்றதற்கான அடையாளங்கள் ஆகும். பாரதத்தில் ராமராஜ்யம் இருந்தது. இப்பொழுது பாரதத்தில் ராவண ராஜ்யம் உள்ளது. நீங்கள் ராவண ராஜ்யத்தில் 100% சந்தோஷம் அற்றவர்கள் ஆகிறீர்கள். இது ஒரு நாடகமாகும். இந்த ஞானத்தை எவருக்கும் விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானது. பாபாவின் முன்னிலையில் ஒரு மருத்துவதாதி அமர்ந்திருந்தார். இக்குழந்தைக்கு பாபா கூறுகிறார், நீங்கள் ஒரு மருத்துவதாதி. தொடர்ந்தும் அந்த சேவையை செய்வதுடன் இந்த சேவையையும் செய்யுங்கள். உங்கள் நோயாளிகளுக்கு இந்த ஞானத்தை கூறுங்கள். அவர்களிடம் கூறுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதால் 21 பிறவிகளுக்கு எந்த நோயும் இருக்க மாட்டாது. யோகத்தின் ஊடாக நீங்கள் ஆரோக்கியத்தை பெறுகிறீர்கள்.
84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்து கொள்வதால் நீங்கள் செல்வத்தை பெறுகிறீர்கள். உங்களால் அதிக அளவு சேவை செய்ய முடியும். நீங்கள் பலருக்கு தொடர்ந்தும் நன்மை செய்வீர்கள். இந்த ஆன்மீக சேவைக்காக நீங்கள் சம்பாதித்த பணம் அனைத்தையும் பயன்படுத்த முடியும். உண்மையில் நீங்கள் அனைவரும் மருத்துவதாதிகள் ஆவீர்கள். தீவர்களை தேவர்கள் ஆக்குவது ஒரு மருத்துவதாதியின் பணி போன்றதே. தீயவர்களை தேவர்கள் ஆக்குவது ஒரு மருத்துவதாதியின் பணி போன்றதே அல்லவா? தந்தை கூறுகிறார், தூய்மையற்ற மனிதர்கள் வந்து தங்களை தூய்மை ஆக்குமாறு என்னை அழைக்கிறார்கள். தூய்மையற்ற மனிதர்கள் வந்து தங்களை தூய்மையாக்குமாறு என்னை அழைக்கிறார்கள். நீங்கள் நோயுற்ற மக்களுக்கும் சேவை செய்வதால் அவர்கள் உங்களை அதிக அளவு நன்றி கூறுவார்கள். உங்கள் மூலம் அவர்கள் காட்சிகளையும் பெற முடியும். நீங்கள் மிக சரியாக யோகத்தில் இணைந்திருந்தால் பெரும் மருத்துவ நிபுணர்களும் வந்து உங்கள் பாதத்தில் வீழ்வார்கள். அதை முயற்சித்து பாருங்கள். புத்துணர்ச்சி அடைவதற்கு மேகங்களாகிய நீங்கள் இங்கு வருகிறீர்கள். பின்னர் நீங்கள் சென்று இந்த ஞானத்தை ஏனையோர்கள் மீது பொழிந்து அவர்களை புத்துணர்ச்சி அடைய செய்கின்றீர்கள். சில குழந்தைகள் எங்கிருந்து மழை வருகிறது என்பதனையும் அறியாது உள்ளார்கள். அவர்கள் மழையை பொழிபவராகிய இந்திரன் மழையின் கடவுள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஒரு வானவில் என்பது இந்திரனின் வில்லாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சமய நூல்களில் பல்வேறு பொய்க்கதைகள் எழுதப்பட்டுள்ளன. தந்தை கூறுகிறார், நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதே மீண்டும் இடம்பெறும். நாங்கள் எவரையும் அவதூறு செய்யவில்லை. இந்நாடகம் அனாதியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அது பக்தி மார்க்கத்துக்கு உரியது என்பது புரிந்து கொள்ளப்பட்டது. ஞானம், பக்தி, விருப்பமின்மை என்று கூறப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பழைய உலகில் விருப்பமின்மை உள்ளது. நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களுக்கு முழு உலகமும் மரணித்து விடுகிறது. ஓர் ஆத்மா தன்னுடைய சரீரத்தை விட்டு செல்லும் போது அவருக்கு உலகமே மரணித்து விடுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்துகிறார். இனிய குழந்தைகளே, இக்கல்வியில் கவனீனமாக இருக்காதீர்கள். அனைத்துமே உங்கள் கல்வியில் தங்கியுள்ளது. சில சட்ட நிபுணர்கள் 100,000 ரூபாய்களை சம்பாதிக்கிறார்கள். ஏனையோர்களுக்கு அணிவதற்கு ஒரு மேற்சட்டையேனும் கிடையாது. அனைத்துமே கல்வியில் தங்கியுள்ளது. இக்கல்வி மிகவும் இலகுவானது. சுய தரிசன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் ஆகுங்கள். அதாவது உங்கள் 84 பிறவிகளின் ஆரம்பம், மத்தி, இறுதியை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது விருட்சம் அதன் முற்றிலும் ஊக்கிய நிலையை அடைந்துள்ளது போலவே அத்திவாரமின்றி விருட்சத்தின் ஏனைய பாகங்கள் இன்னமும் இருப்பதைப் போலவே அதே விதமாக விருட்சத்தின் அடிமரத்தின் வடிவில் இருந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது அனைவருடைய செயல்களிலும் அதர்மமும் அநீதியும் உள்ளன. மனிதர்களால் எவருக்கும் சர்க்கதியை அருள முடியாது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு இவ்விடயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்தி சதா காலமும் உங்களை சந்தோஷமாக ஆக்குகிறார். அங்கு ஒரு பொழுதும் அகால மரணம் இருக்காது. அங்கு இன்னார் மரணித்தார் என்னும் வார்த்தைகள் இருக்க மாட்டாது. ஆகவே நீங்கள் பலருக்கும் பாதையை காட்டினால் அவர்கள் உங்களிடம் தங்களை அர்ப்பணிப்பார்கள் என்று தந்தை உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறார். சிலருக்கு ஒரு காட்சியை காண்பது சாத்தியமாகும். இக்காட்சிகள் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற இலக்குக்கும் லட்சியத்துக்கும் உரியவை. நீங்கள் கற்காமல் ஒரு சட்ட நிபுணர் ஆக முடியாது. ஒரு காட்சியை காண்பதால் நீங்கள் முக்தி அடைகின்றீர்கள் என்பது அல்ல. மீராவுக்கு ஒரு காட்சி கிடைத்தது, ஆனால் அவர் கிருஷ்ணரின் பூமிக்கு செல்லவில்லை. பக்தர்கள் தீவிரமாக பக்தி செய்த பின்னர் ஒரு காட்சியை பெறுகிறார்கள். இங்கோ தீவிரமாக நினைவு செய்தலே உள்ளது. சந்நியாசிகள் ஒளி தத்துவத்தையும் 5 தத்துவங்களையும் பற்றிய ஞானம் உடையவர்கள் ஆகுகிறார்கள். அவர்கள் ஒளி தத்துவத்தில் 2 கலக்க விரும்புகிறார்கள். எவ்வாறாயினும் ஒளி தத்துவம் பரமாத்மா அல்ல. தந்தை விளங்கப்படுத்துகிறார்.
நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் ஜீவனோபாயத்துக்காக உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக கருத வேண்டும். நீங்கள் இப்பொழுது உங்களை ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக கருத வேண்டும். நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கோருவீர்கள். உங்கள் பற்றுகள் அனைத்தும் துண்டிக்கப்படும். எதையாவது பெறுவதால் பாபா என்ன செய்வார்? இதை அவர் அனைத்தையும் துறந்தார். இவர் அனைத்தையும் துறந்தார். அவருக்கு தனக்கென ஒரு வீட்டையோ அல்லது ஒரு மாளிகையோ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னமும் பல குழந்தைகள் வரவிருக்கும் காரணத்தால் இக்கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. அபு வீதியிலிருந்து இங்கு வரை மக்களின் வரிசை இருக்கும். உங்களின் செல்வாக்கு இப்பொழுது பரவியிருப்பின் அவற்றை கையாள முயற்சி செய்கையில் உங்களுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கும். ஒரு பிரமுகர் வரும்பொழுது ஒரு பெரும் கூட்டம் சேர்கிறது. இறுதியிலேயே உங்கள் தாக்கம் பரவும். இப்பொழுது அல்ல. தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதற்கு பயிற்சி செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும். அத்தகைய நினைவில் இருக்கையில் நீங்கள் உங்கள் சரீரத்தை நீக்க வேண்டும். சத்தியுகத்தில் நீங்கள் சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது ஒரு சரீரத்தை நீக்கி புதியதொன்றை பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கு அதிக அளவு சரீர உணர்வு உள்ளது. அத்தகையதொரு வேறுபாடு உள்ளது. நீங்கள் இக்கருத்துக்கள் அனைத்தையும் எழுதிக் கொள்வதுடன் ஏனையோரும் அவற்றை எழுதிக் கொள்ளும்படி செய்ய வேண்டும். நீங்கள் ஏனையோர்களை உங்களைப் போன்று வைரங்கள் ஆக்கவும் வேண்டும். நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப ஓர் உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள். ஒரு புனிதரோ அல்லது ஒரு மகாத்மாவோ அன்றி தந்தையே இதை விளங்கப்படுத்துகிறார். இந்த ஞானம் மிகவும் களிப்பூட்டுவது. நீங்கள் அதை மிகவும் நன்றாக கிரகிக்க வேண்டும். நீங்கள் தந்தை கூறுவதை செவிமடித்து பின்னர் நீங்கள் கேட்டவற்றை அங்கேயே விட்டு விடுகிறீர்கள் என்பது அல்ல. நீங்கள் பாடலிலும் கேட்டீர்கள், எங்களை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். முன்னர் நீங்கள் இவ்விடயங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளதால் நீங்கள் அவற்றை புரிந்து கொள்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்கு உரிய எப்பொழுதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம் 1. ஒரு பொழுதும் கல்வியில் கவன ஈனமாக இருக்காதீர்கள். சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் ஆகுங்கள். ஏனையோரை வைரங்கள் போன்று ஆக்கும் சேவையை செய்யுங்கள். 2. இந்த உண்மை வருமானத்தை சம்பாதித்து அதை ஏனையோர்களுக்கும் செய்யுமாறு தூண்டுங்கள். உங்கள் பழைய பொருட்கள் அனைத்தையும் பரிமாற்றம் செய்யுங்கள். தீய சகவாசத்தை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு கண பார்வையால் பக்தர்களை அப்பால் எடுத்துச் செல்லும் உலகின் ஒளிகளாக காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுவீர்களாக. நீங்கள் ஒரு கண பார்வையால் பக்தர்களை அப்பால் எடுத்துச் செல்லும் உலகின் ஒளிகளாக காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுவீர்களாக. உலகம் முழுவதும் உலகின் ஒளிகள் ஆகுகின்ற உங்களின் கண்களில் இருந்து திருஷ்டியை பெற காத்திருக்கிறார்கள். உலகின் ஒளிகளான நீங்கள் உங்களின் சம்பூர்ணமான முழுமை ஸ்திதியை அடையும் போது, அதாவது உங்களின் முழுமை கண்களை திறக்கும் போது உலக மாற்றமானது ஒரு வினாடியில் இடம்பெறும். காட்சிகளை அருளும் ரூபமான ஆத்மாக்களான உங்களால் பக்தர்களை ஒரு கண பார்வையால் அப்பால் எடுத்துச் செல்ல முடியும். ஒரு கண பார்வையில் அப்பால் எடுத்துச் செல்ல வேண்டி ஒரு நீண்ட வரிசை இருக்கும். ஆகவே உங்களின் முழுமை கண்கள் திறந்திருக்கட்டும். உங்களின் கண்களை கசக்குவதை நிறுத்துங்கள். மூச்சு திணறுவதை நிறுத்துங்கள். அத்துடன் உங்களின் எண்ணங்களில் தூங்கி விழுவதை நிறுத்துங்கள். உங்களால் காட்சிகளை அருளும் ரூபங்கள் ஆக முடியும்.
ஸ்லோகம்: தூய சுத்தமான சுபாவம் பணிவின் அடையாளமாகும். தூய்மையாகவும் சுத்தமாகவும் ஆகுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தூய சுத்தமான சுபாவம் பணிவின் அடையாளமாகும். தூய்மையாகவும் சுத்தமாகவும் ஆகுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களின் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்துவதற்கு சதா மன்மனா பவ என்ற மந்திரத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். நடைமுறையில் மன்மனா பவ என்ற மந்திரத்தை கிரகிப்பதன் மூலம் உங்களால் முதல் இலக்கத்தை கோர முடியும். மனதில் ஒருமுகப்படுத்தலை கொண்டிருப்பதெனில் ஒரே ஒருவரின் நினைவில் இருத்தல், ஏகாந்தத்தில் ஒருமுகப்பட்டிருப்பதல் என்று அர்த்தம். நீங்கள் அகநோக்கு உடையவராகி சகல கவர்ச்சிகளின் அதிர்வலைகளில் இருந்தும் விடுபட்டு இருக்கும் போது உங்களால் உங்களின் மனதால் முழு உலகிற்கும் சகாஷ் வழங்கும் சேவையை செய்யக்கூடியதாக இருக்கும். ஓம் சாந்தி.